ஹேர் எவ்வளோ மோசமான நிலையில இருந்தாலும் நல்லா ஷைனிங்கா ஆகறதுக்கு இந்த மாரி வந்து ரெடி பண்ணி நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, பார்லர் பக்கமே நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்காவும், ஸ்மூத்தனிங்காவும் செம்ம சூப்பரா இருக்கும். அது என்ன எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில இந்த மாரி பாம் ஆயில், எண்ணெய் எல்லாமே வந்து வாங்க செய்வோம் இல்லையா? அந்த எண்ணெய் வந்து ஒரு சில பேர் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் பேர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாரி பயன்படுத்தாதவங்க இதையும் வந்து நல்லா சூப்பரா வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி எப்படி வந்து அத சமையலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இந்த மாரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ இந்த பாம் ஆயில வந்து நெறைய பேர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான தலை சுத்தல் இருக்கும். வாமிட் வரா மாரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த எண்ணெய் வந்து ஒத்துக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு இது ஒத்துக்காது. அதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகள்ல வந்து இத வேஸ்ட்டா ஆக்காம நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, தாராளமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வந்து ஒரு மாரியான திக்னஸா ஒரு மாரி நமக்கு வந்து நெய் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது உடம்புக்கு ரொம்பவே வந்து கெடுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அகலமான கடாய் வந்து 1 லிட்டர் அளவு பிடிக்கிற அளவுக்கு நம்ம கடாய் வந்து நல்லா வந்து காய வச்சு இந்த மாரி அடுப்புல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கட் பண்ணி கவரில் இருக்கிற எண்ணெயை அது கூட சேர்த்துடலாம். நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா நான் வந்து எண்ணெய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவு நல்ல திக்னஸாக இருக்குது பாருங்கள். கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இதோட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயை கடாயில் நல்லா ஊற்றுனதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஹீட்டை ஏறட்டும். ஏறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்தளவு நம்ம புளியை நல்லா உருட்டிட்டு அதையும் அந்த எண்ணெய் கூட சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த புளி பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அது எண்ணெயில் இருக்கிற பித்தத்தன்மையை நல்லா முறிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா காய வச்சு அதை ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நான் வந்து இன்றைக்கி புளியை வந்து அந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்ததுக்கப்புறமா புளி வந்து நல்ல ஒரு கருப்பு நிறமாக மாறணும். அந்த அளவு பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். அது நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான பாத்திரத்தில் அதை ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வத்தல் பொரிக்கலாம், மீன் பொரிக்கலாம், நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரி போடும்போதெல்லாம் அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சாலும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் போது பாத்திரம் வந்து நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சதுக்கு அப்புறமா எண்ணெயை சேர்த்து வச்சு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்போதும் தாராளமாக வந்து மற்ற எண்ணெய்கள் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. இதை சாப்பிட்றதுனால அதிகமான மயக்கம், தலை சுத்தல், வாந்தி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு பயப்படுவாங்களே, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் வந்து தூக்கில் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து ப்ராசஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயோட கலரும் நிறமும் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து லைவாக பார்த்துருப்பீங்க. எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா கடலெண்ணெய் மாதிரியே வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ரேஷனில் கொடுக்குற எண்ணெயை வேணாம் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்தும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த எண்ணெய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. அதோட பாத்திரத்தோட மூடியும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நம்ம மூடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். காரத்தன்மை இல்லாமல் இருக்கும். தேவைப்பட்டால் அதில் ஒரு 2-3 மிளகு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து சீக்கிரமாக வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து வாளியில் ஊற்றினோலே அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சிந்திருச்சு. அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிப்பும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கோலமாவும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற கோலமாவு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் தூவி விட்டுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எண்ணெய் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து பொடி சேர்க்கும் போது பாருங்கள் கோலமாவை அப்படியே வந்து உறிஞ்சி எடுக்குது பாருங்கள். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருச்சு. அதை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கோலமாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு ஏதாவது எக்ஸ்பிரி ஆனால் மாவு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மாவு வந்து இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கலாம். நம்ம டேரெக்டாக ஏதாவது வந்து துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாவே அந்த கட்டை ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வந்து வளவளப்பு தன்மையாகிடும். அதை கழுவும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு
டக்குன்னு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து எண்ணெய் அங்கே சிந்திருச்சு அப்படின்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி வந்து எங்கே வேணாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் வந்து ஒரு அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து குட்டி உரல் நம்ம பயன்படுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதை வந்து நம்ம உரலில் இடிக்கும் போது அங்கங்கே ஒரு இஞ்சி பூண்டு நம்ம வந்து இடிக்க செய்வோம். அப்படி இல்லைனா சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து நம்ம நசுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நசுக்கும் போது எங்கே பார்த்தாலும் இந்த கவுண்டரை ஃபுல்லாகவே வந்து தெரிச்சிடும். அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பார்சல்லாம் வந்து ஹோட்டலில் இருந்து குழம்பு இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு தருவாங்க. அதோட மூடியை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரு கம்பி அந்த மாதிரி ஹீட் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி வந்து லைட்டாக வந்து அப்படியே கோடு போட்ட மாதிரி கிழிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ண முடியாது சென்டர் பிளேஸில். அதனால் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு நம்ம வந்து எந்த அளவு நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதேமாரி சிஸ்ஸர் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகிடுச்சுனாலும் பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டாக போய்டும். கரெக்டாக அளவு பார்த்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சோம்பு, சீரகம், மிளகு ஏதாவது இடிக்கும் போது வந்து வெளியில் செதறவே செதறாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூச்சி, பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சூப்பராக வந்து இதுக்கு ஒரு மூடி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடியை வந்து எடுக்காமலே இப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மூடியை மாட்டிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து இடிக்க செய்யலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து கஞ்சி தண்ணியில் நம்ம வந்து சாதம் வடிச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டாக வந்து அதை ஊற்ற செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது வந்து நம்ம முடி வந்து எந்தளவு மோசமாக நல்லா காஞ்சி போய் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே கட்டுக்கடங்காமல் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஷைனிங்காக ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம வந்து காசு கொடுத்து பார்லர்லாம் போய் அதிகப்படியான செலவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தலைக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற வடித்த தண்ணியை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக முடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காஃபி தூள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். காஃபி தூள் நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்டு காஃபி தூளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவே எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நாளே நல்லா தலையை வந்து நார்மலாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நல்ல ஷைனிங்காக இருக்கும். தலையில் வந்து எந்த அழுக்கும் நாளே நல்லா தலை குளிச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம எண்ணெய் வைக்கக்கூடாது. எண்ணெய் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது வந்து வெளியில் போகிறோம் அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே முடி ஷைனிங். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து வடித்த தண்ணியோட வந்து காஃபி தூள் சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட வந்து நம்ம பயன்படுத்துகிற ஷாம்பு வந்து ஒரு ஷாம்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல் நாளே வந்து தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு அரை ஷாம்பு இருந்தாவே போதுமான அளவாக இருக்கும். இது கூட வந்து நம்ம ஷாம்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மீரா சியாக்கா இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காஃபி தூள், ஷாம்பு இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக நமக்கு கிடைக்கும். இந்த கூழ்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் எந்த அளவு நல்லா வந்து திக்னஸாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி தலையில் வந்து தேய்ச்சி குளித்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். எந்த அளவு நல்லா வந்து ட்ரையான முடியாக இருந்தாலும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிகப்படியான காசுலாம் கொடுத்து பார்லர் போயிட்டு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஸ்மூத்தனிங், அந்த ஷைனிங் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான காசு கொடுத்து நம்ம போயிட்டு பார்லர் போயிட்டு வந்து நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து தலைக்கு குளிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைம் இந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னாலுமே வந்து எந்த அளவு வந்து நல்லா காஞ்சி போன முடியாக இருந்தாலுமே நல்ல ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.